ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் புல்லேல். நாங்கள் இன்றைக்கி அவதானிக்க போகிறது 2013 ஆண்டு வந்த இனோகானிக் எம்சிக்யூ கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிதானே? 2013 9வது எம்சிக்யூ, 10வது, 12வது, 21வது எம்சிக்யூ, 26வது எம்சிக்யூ, 27வது, 39வது, 40வது இனோகானிக்கில் வந்திக்குது. மொத்தம் 8 எம்சிக்யூ வந்திக்குது. சரிதானே? இப்போ பொதுவாக 6 எம்சிக்யூ மாதிரியாக வருது நியூ சிலபஸில். 2013 8 எம்சிக்யூ வந்திக்குது. ரைட். அதில் அந்த கீழே பார்ப்போம். அதில் 26வது எம்சிக்யூ நான் ஏற்கனவே ஸ்கூலு வீடியோவில் விளங்கப்படுத்திக்கிறேன். சரிதானே? ரைட். இப்போ அடுத்த 7 எம்சிக்யூவையும் பார்ப்போம். முதலாவது பாருங்கள், 2013 9வது எம்சிக்யூ. ஒரு அசேதன திண்மம் எக்ஸானது ஐதனச்சியலுடன் பரிகரிக்கப்பட்ட போது நிறமற்ற கரைசலும் ஈயசட்டேட்டு கரைசலுடன் ஈரமாக்கப்பட்ட வடிசாலை கருப்பாக மாற்றிய ஒரு வாயுவும் உண்டாகின்றன. நிறமற்ற கரைசல் சுவாலை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது எப்பில் பச்சை நிறச்சுவாலை அவதானிக்கப்பட்டது. நிறமற்ற திண்மம் எக்ஸானது என்று கேட்டுகிறேன். இவரத்தில் எப்பில் பச்சை சுவாலை சோதனைக்கு எப்பில் பச்சை என்றால் எது யாஃபம் வரணும்? பேரியம். அப்போ இவற்றில் பேரியம் சம்மந்தப்பட்ட விடகம் வரணும். அப்போ முதலாவது அல்லது மூணாவது. சரிதானே? சுவாலை சோதனைக்கு எப்பில் பச்சைன்னு சொன்னாலே விட வரணும் பேரியம். சரிதானே? ஏழுக்கு தெரியும் சுவாலை சோதனை நான் செய்த ஸ்கூலில் வாரம் முதல் 8 மூலகங்களுக்கும். சரிதானே? நான் இது தியரியோட விளங்கப்படுத்தின்னு போகிறேன். அதால் பிரயோசனமாகிக்கும். சரியாக வீடியோ விளங்கெடுங்க. சரிதானே? நம்ம தென்னிய தேவைக்கு படிக்க வேணும். சரியாக வீடியோ விளங்கெடுக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம்தான். தெரியாத பாயிண்ட் போல் விளங்கெடு தெளிவிக்கோங்க. சரிதானே? ரைட். இப்போ சுவாலை சோதனையில் எப்பில் பச்சையும் வாரண்டா பேரியம் தான் வரணும். நான் சுவாலை சோதனை 8 மூலகங்களுக்கு செய்த ஸ்கூலில் வர 8 மூலகம். அதோட எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சுக்கணும். யார்? கொப்பருக்கு பச்சை கலர் வார. அதோட அடுத்த சுவாலை சோதனை 8 செய்த சோடியம் ஃபஸ்ட்டுக்கு லித்தியத்துக்கு கிரிம்சன் சிவப்பனும் சொல்லு, கிரிம்சன் சிவப்பனும் சொல்லு, சிவப்பனும் சொல்லு, 2 மாதிரி வரையலும். சரிதானே? இப்போ நான் அடுத்து சிவப்பன்னா ரிசோர்ஸ் புக் லீக்குது. அப்போ ரிசோர்ஸ் புக் லீக்கி மாதிரியே எழுதுங்க. சோடியம் மஞ்சள். சரிதானே? பொட்டாசியம் செவ்வூதா. ருபீடியம் சிவப்பு தான். சீசியம் நீலவு தான். அடுத்தது பெரலியத்துக்கும் மெக்னீஷியத்துக்கும் இல்லை. கல்சியம் செம்மஞ்சள் சிவப்பு அல்லது செங்கட்டு சிவப்பண்டு. ருபீடியம் கிரிம்சன் கல்சியம் எஸ்டொன்ட்ரியம் கிரிம்சன் சிவப்பு. பேரியம் எப்பில் பச்சை. சரிதானே? ரைட். மஞ்சள் பச்சையும் சம்டைம்ஸ் கேள்விகளில் வந்திக்கலாம். சரிதானே? ரைட். விபத்தில் அந்த பாப்பம் அவதானிப்போம். விடைப்புகளும் முதலாவது அல்லது மூணாவது இலகுவா விதை பீத்திரையிலும் சரி அவதானிக்க. அதாவது அந்த எக்ஸன திண்மத்தை தான் கண்டுபிடிக்கணும். ஐதான அமிலம் போடுவாங்க. ஐதான அமிலம் போட்டால் எங்களுக்கு தெரியும். இதில் H2- இருக்குது. ஐதான அமிலம் போட்டால் H2S வாயு வெளியேறும். சரிதானே? ஐதான அமிலம் CO3 2- ஐதான அமிலம் போட்டால் CO2 வாயு வெளியேறும். H2- ஐதான அமிலம் போட்டால் H2S வாயு வெளியேறும். NO2- ஐதான அமிலம் போட்டால் NO2 வாயு வெளியேறும். SO3 2- ஐதான அமிலம் போட்டால் SO2 வாயு வெளியேறும். H2O3 2- ஐதான அமிலம் போட்டால் SO2 வாயுவோட சல்ஃபர் வீழ்படிவாகும். வேறு இதில் HCO3- CO2 வாயு வெளியேறும்லங்க. ஐதான அமிலம் போட்டால் வாயு வெளியேறு ரெஸ்ட். சரிதானே? இது H2-. ஓகே. அப்போ இவரத்தில் H2- இருக்குது. HCl போட்டால் H2S வாயு வெளியேறும். பேலன்ஸ் சேரும் பேரியம் குளோரைட். சரிதானே? தாக்கம் சமன். அடுத்ததை பார்ப்போம். நிறமற்ற கரைசலோ பேரியம் குளோரைட் நிறமற்ற கரைசல். சரிதானே? குளோரைட்டுக்கள் வீழ்படிவாக யார்? Ag+ கற்றையனீண்டா இல்லாட்டி Pb2+ கற்றையனீண்டா அல்லது Cu1+ கற்றையன் அல்லது Ag1+ கற்றையன். அந்த 4 கற்றையன் தான் ஏலைட்டுக்களை வீழ்படிவாகுது. பேரியம் கரையும் வீழ்படிவாகாது. அதுதான் ஏக்வஸ். எஸ் தொகுப்பில் சொலிட் வந்தால் வெள்ளை கலர், கரைசல் வந்தால் நிறமற்றது. எஸ் தொகுப்பு மூலகங்கள். எஸ் தொகுப்பு. சரிதானே? பி தொகுப்பும் அதுதான். பி தொகுப்பு அதே போல் ஜிங்க். சரிண்ணா? எஸ் தொகுப்பு பி தொகுப்பில் சொலிடாக வந்தால் புதுதாக வெள்ளை கலராக வரும். ஏக்வஸ் நிறமற்றதாகிக்கும். ஏக்வஸ் நிறமற்றதாகிக்கும். டி தொகுப்பில் நிறங்கள் தோற்றுவிக்க போதுதான். சரிதானே? அப்போ இது ஓகே. CuSO3 அதையும் பார்ப்போம்.
விலைக்கு உருவாகப்பத்தில் முதலாவது மூணாவது வச்சு சரியான அதில் CuCl2 aqueous உருவாகும். அதோட SO3 என்ன செய்யணும் இந்த வாயு போகும் SO2 வாயு போகும் SO2 கேஸ் போகும் சரியான இதில் SO2 கேஸ் போகும் பேலன்ஸ் CuCl2 சரியா. அடுத்தது பேரியம் SO3 சரியானே அதுலேருந்து பேரியம் குளோரைட் வரும் SO2 ஆகி போகும் சரியானே. அடுத்தது இதில் NaCl2 aqueous வரும் இதில் H2S ஆகி போகும் H2S. அடுத்தது CuCl2 aqueous உருவாகும் CO2 ஆகி போகும் CO3 என்ன செய்யுது சரிதானே ஃபுல்லாக வரல. எனக்கு தெரியும் பக்கத்தில் பேரியம் தான் சம்மந்தப்படணும் முதலாவது உள்ளது மூணாவதுல பேரியம் SO3 இது உருவாகும் பேர். இப்போ சொல்லுதான் பாருங்கள் நிறமற்ற கரைசல் நம்ம இது நிறமற்ற கரைசல் இது நிறமற்றதா இல்லை இதுக்கு இளம் நீல கலர் Cu2+ aqueous வந்து பொதுவாக இளம் நீல கரைசல் உருவாகுது இளம் நீளம் Cu2+ நீல கரைசல்னு சொல்லிடும். நிக்கல்ட 2+ கரைசல் இந்த கலர் பச்சை கலர் டி குழுவில் படிச்சுக்கும் நீங்கள் சரிதானே நீரேற்றப்பட்டது சரியான aqueous. அப்போ நிக்கல் 2+ aqueous வந்து பச்சை கலர் நிக்கல் 2+ aqueous வந்து பொதுவாக பச்சை கலர் Cu2+ வந்து நீலம் சரிதானே ரைட். அப்போ விவரத்துக்கு நீலம் இது ரெண்டு தான் நிறமட்டது. இப்போ இன்னொரு தரவு சாரான் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈயசட்டேட் கரைசல் ஈயசட்டேட்னா PB இதுதான் CH3COOH அசிட்டேட் ஈயசட்டேட்னு சொல்லி இந்த சேர்விக்கா இதோட பரிகரிச்சாக்க ஈரமாக்கப்படுற வடிசாலை கருப்பாக மாற்றும் ஒரு வாயு எங்களுக்கு தெரியும். PB அசிட்டேட்டுக்கு H2S வாயு போட்டால் இது வந்து கருப்பாக மாறும். கருப்பாக மாற்றிய ஒரு வாயு உண்டாகுதுண்டா அது வந்து H2S சரிதானே. H2S தான் கருப்பாக மாறுது. நீங்கள் H2S SO2 இன்னும் காரணங்கள்லாம் படிச்சிக்கும் சரிதானே. H2Sோட இந்த PB அசிட்டேட் கரைசலை போட்டாக்க அது வந்து கருப்பாக மாறும் அந்த வடிசால் வந்து கருப்பாக மாறும். ஸோ ஆன்சர் முதலாவது சரிதானே முதலாவது ஆன்சர் விலகி மன்னிக்கிய மார்க் பண்ணிப்போம் ரைட். அடுத்தது வந்து HOCl ஒரு மின்னமிலமாகும் 2013 10வது MCU HOCl பற்றி கேட்டி குளோரின் ஆக்சிஜன் அமிலங்கள் ஒன்று தான் HOCl சரிதானே ரைட். HOCl மட்டும் அவதானிங்க ஆக்சிஜன் மெய்யணுவாக வர பொதுவாக மின்னத்தன்மை குறைஞ்சது கணிதத்தில் மெய்யணுவாக வரணும் கிளோரின் தான் மெய்யணுவாக வரணும். ஆனால் HOCl மாத்திரம் ஆக்சிஜன் மெய்யணுவாக வரும். இது நீங்கள் கூட்டம் 17 ஆக்சிஜன் அமிலங்கள் தலைப்பட படிக்கணுமா கூட்டம் 17 பாருங்கள். HOCl வந்து அதில் பொதுவாக நான் சொல்ல மின்னத்தன்மை குறைஞ்சது மெய்யணுவாக வர ஹைட்ரஜன் ஒரு போதும் மெய்யணுவாக வராது. அப்போ இதில் குளோரினை மெய்யணுவாக வரணும். ஆனால் இதில் மட்டும் ஆக்சிஜன் மெய்யணுவாக வரும். ஆனால் HClO2 HClO3 HClO4 அதிலெல்லாம் குளோரின் தான் மெய்யணும். இதில் மட்டும் ஆக்சிஜன் சரிதானே. இது ஒரு மின்னமிலமாகும் சரி. குளோரின் ஆக்சிஜன் நாளைக்கு HOCl HClO2 HClO3 HClO4 இவா ரெண்டு பேரும் வண்ணமிலம் இவா ரெண்டு பேரும் மின்னமிலம். ஒட்சியற்ற நம்பர் கூட மின்னத்தன்மை கூடும். அதே போல் ஒட்சியற்ற நம்பர் கூட அமில எல்ஃபு கூடும். ஸோ இவர் ரெண்டு பேரும் மின்னமிலம் ரெண்டு பேரும் மின்னமிலம் சரிதானே. HOCl மின்னமிலமாகும் கூட்டு சரி. HOCl குளோரினின் ஒட்சியற்ற நிலை -1 ஆகுமாம் இல்லை +1 மின்னத்தன்மை கூடத்துக்கு பார்க்கணும். ஒரு பிணைப்பே இவருக்கு -1 இவருக்கு +1 சரிதானே. அப்போ இங்கே இதால் இவருக்கு -2 வரும். இதாலும் சேர்த்துனா எப்படியோ குளோரினுக்கே ஹேட்டிக்கு குளோரினுக்கு இடத்துல ஒரு பிணைப்பு இருக்குது ஒரு பிணைப்பு இங்கே ஆக்சிஜன்னு -1 இதுக்கு +1. குளோரினின் ஒட்சியற்ற நிலை +1 ஆகும் என்றால் தான் சரி. ரெண்டாவது குற்றம் இல்லை பொய்யானது ஹேட்டிக்கு அப்போ ஆன்சர் ரெண்டாவது. அடுத்ததே மாதிரி நிற்போம். HOCl ஆனது நீர்க்கரைசலில் KIயுடன் சேர்க்கப்படும் போது I2 உண்டாகின்றது. எங்களுக்கு தெரியும் HOCl வந்து ஒரு ஒட்சியற்றும் கருவி சரியானே. HOCl OCl- வந்து ஒட்சியற்றும் கருவி அவர் வந்து I-I2ஆக ஒட்சியேற்றுவார். வேறு ஒட்சியேற்றும் கருவி என்னன்னு ஒட்சியற்றும் கருவி என்றால் அடுத்த சேர்வையை ஒட்சியேற்று அதுதான் ஒட்சியற்றும் கருவி என்றான்
I minus I2 ഒറ്റ ഓസ്റ്റിയം മൈനസ് ശരിയാണ് ഇങ്ങനെ മൈനസ് 1 0 ഒറ്റയായിട്ടും കറിവിയായത് നീ പഠിച്ച് ഈ ഒറ്റയായിട്ടും കറിവ് ലിസ്റ്റിലെ K1O4 K2 Cr2O7 H2O2 HNO3 അതേപോലെ OCl മൈനസ് HOCലും ഒരു ഒറ്റയായിട്ടും കറിവിയാണ് ഇതിൽ நீங்கள் ஒற்றியேற்றும் வலு ஒற்றியேற்றும் ஆற்றல் குறைவான நிலவே ஒற்றியேற்றல் வலிமைக்கு சரியானே இப்போ இதில் HCl தியரி நீங்கள் படிப்பீங்க கூட்டு மின்னழுத்தன்மை வலிமை இதை மாற ஒக்சியமிலங்கள் அமில வலிமை இப்படி வரும் ஆனால் ஒற்றியேற்றல் வலிமை இதை மாற்றம் ஒற்றியேற்றல் வலிமைன்னு கேட்டால் இவருக்கு கூட ஒற்றியேற்றல் வலிமை வந்து இவருக்கு கூட ஒற்றியேற்றல் வலிமை இவருக்கு கூட சரி ஆனால் ஒற்றியேற்றும் ஆற்றல்னு கேட்டால் அழகாக இவரு தான் கூட அதில் கொஞ்சம் கவனம் நீ தீரில் படிச்சுக்கும் சரியானே அந்த இது கொஞ்சம் பாஸ் பரலையும் கொஞ்சம் குழப்பமாக வந்து 2021 2022 எல்லாம் இவருக்கு வந்து ஒற்றியேற்றல் வலிமைன்னு சொல்லு வலிமை இதில் வந்து ஒற்றியேற்றும் ஆற்றலும் அதே போல் அமில வலிமை இந்த வரிசையை மார்க் பண்ணிக்கோங்க நீ தீரிலையும் படிச்சுக்கும் சரிதானே ரைட் அப்போ அது ஓகே காரக்கரைசலில் வெப்பமாக்கப்படும் போது HOCl இருவழி விகாரம் அடைகின்றது அதுவும் சரி HOCl சரி HOCl வந்து இப்போ HOCl வந்து அமில ஊடகத்தில் உறுதி பொதுவாக இப்போ OCl மைனஸ் இருக்குது அந்த OCl மைனஸ் வந்து அமில ஊடகம் H ப்ளஸ் இருந்தா உறுதி கலராது லேசில் கலராது HOCலாக சேர்ந்துடும் இந்த OCl மைனஸும் H ப்ளஸும் சேர்ந்து அந்த HOCலாக இப்போ அமில ஊடகத்தில் OCl மைனஸ் உறுதி ஆனால் இந்த கார் ஊடகத்தில் OCl மைனஸ் உறுதி இல்லை அவர் வந்து வெப்பமும் போடு என்பதால் இப்படியாக விரிவடைஞ்சிடுவார் OCl மைனஸ் வந்து Cl மைனஸாகவும் ClO3 மைனஸாகவும் பிரிவடைவார் சரியான மீண்டும் தாக்கமாக நான் காட்டுவேன் அப்போ இங்கே 3 இங்கே 2 வரும் சரிதானே ரைட் இது நீங்கள் தியரியில் படிச்சிக்கும் கார ஊடகத்தில் அல்லது வெப்பப்படுத்தினாக்கா OCl மைனஸ் பிரிகடைவாரா ஆனால் அமில ஊடகத்தில் பிரிகடையுமா இல்லை அமில ஊடகம் வந்தால் இதுக்கு முந்தி கேள்வி வந்திக்கு யாஃபமீகி அமில ஊடகத்தில் இருவழி விகாரம் அடையாதா இப்போ இருவழி விகார தாக்கம் இதுவத்தில் இருவழி விகார தாக்கம் பாருங்க இங்கே -1 சாரி இங்கே +1 இங்கே குளோரின் எத்தனை இங்கே குளோரின் இங்கே +1 சரியானே இங்கே -1 இங்கே +i சரியானே அப்போ ஒற்றியேற்றல் தாழ்த்தல் அடைஞ்சிக்காலத்தில் இருவழி விகாரம் ஓகே HOCl ஆனது காரங்களுடன் தாக்கம் புரிந்து உஃபகுளோரேட்டுகள் எனப்படும் உப்புகளை உண்டாக்கின்றது அது சரி இல்லை காரம் தானே இப்போ காரத்தோட இருவழி விகாரம் அடையுது இதில் ஏதாவது காரம் NaOH மாதிரி இருந்தால் NaClO3 உருவாகும் NaClO3 உஃபகுளோரேட்டு சில அதுக்கு தான் பெர்குளோரேட் மாதிரி யோசிங்களே ClO3 சரியானே +7 உஃபகுளோரேட் உருவாகுதுன்னு இதுக்கு தான் சரியானே அப்போ 5வது கூட்டும் சரி காரங்களோட தாக்கம் புரிஞ்சால் இப்படி உருவாகும் ClO3 NaOCl இல்லாட்டி NaClO3 உருவாகிடும் இது 25 உஃபகுளோரேட் ClO3 மைனஸுக்கு சரியானே ரைட் அந்த கூட்டும் சரி ஸோ பிழையானது 2வது அடுத்தது பேரிட்டு வாங்க 2013 12வது கேள்வி 2013 12வது கேள்வி வாங்க பேரிட்டில் வந்து லேசி இன்ஆர்கானிக் பேரிட்டில் ஃபஸ்ட்டுக்கு அதில் இன்ஆர்கானிக் பேரிட்டில் ஃபஸ்ட்டுக்கு வந்து எழுதுவோம் இணையிகள் எழுவோணும் இணையிகளை ஃபஸ்ட்டுக்கு எழுவோணும் எப்படி அல்ஃபபெட்டிக் கோடோட வரிசையில் எழுதுவேன் இணையிகள் H2O பொதுவாக H2O அம்மோனியா CN அப்படி வார H2Oக்கு நகல் எக்குவா அம்மோனியாவுக்கு அமைன் சரிதானே இப்படி பொதுவாக நெய்ஹலிக்கு சரிதானே அடிக்கடி வர்றது CO கார்பனில் NO நைட்ரோசைல் அப்படி இல்லாட்டி Cl மைனஸ் வரையிலும் குளோரைடோ CN மைனஸ் சயனைடோ சரிதானே அப்படி வரையிலும் SCN மைனஸ் தயோசைனைடோ அப்படி வரையிலும் நீங்கள் தியரியில் படிச்சுக்கும் ஃபஸ்ட்டுக்கு அந்த இன்ஆர்கானிக் பேரிட்டில் வந்து இணைகளை இனம் காணணும் இணைகளில் அல்ஃபபெட்டிக் கோடர் படி எழுதணும் அது பிறகு அந்த அணு எழுதணும் அணு சரிதானே அணு எழுதணும் அதில் கவனம் பேரத்தில் இந்த உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்தி பாருங்கள் இப்படித்தான் தந்தி சரியானே இப்போ இதில் CN வந்து எந்த சயனைடோ முந்தி சயனோன்னு சொல்லி இப்போ சயனைடோன்னு வரும் CN மைனஸுக்கா
CN minus இனி நிற்குது சேனைடோ முந்தி சேனோன் அந்த எப்படியோ இப்போ சேனைடோனான் வருமாங்கும் இது எம்ஐ நடுநிலை நெய்யலா நடுநிலை நெய் எதிரேற்ற முடிய நீங்கள் தீரல் அடிச்சிக்கும் இது வந்து எதிரேற்ற முடிய நெய் CN மைனஸ் சரியான CN மைனஸில் 2 இருக்குது சரியா ரைட் சாரி விடம் கோபோல்ட் சரியான +1 CN மைனஸில் வீட்டில் 2 -1 வீட்டில் 2 இங்கே அப்போ கோபோல்ட் 3+ இந்திக்கும் அதான் விளைவா +1 வருதா இது நடுநிலை அமோனியா நடுநிலை H2O நடுநிலை NO நடுநிலை CO நடுநிலை சரியா தியரியில் படிச்சிக்கும் பேசி இன்ஆர்கானிக் பெயர் இது ஃபஸ்ட்டுக்கு இணைகளை என்னென்னு காணுங்க இணைய அல்ஃபபெட்டிக் இது அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ABC அதில் 4 இருக்குதுண்டா 1 மோனோ 2 டை 3 ட்ரை 4 டெட்ரா 5 பென்டா சரியான டெட்ரா பென்டா அந்த படிச்சிக்குமா அதில் டெட்ரா எமைன் ஒரு ஸ்பெல்லிங்கில் விடப்படாது ஸ்பேஸ் விடப்படாது இவத்துவோல்ல சரிதானே ஸ்பேஸ் விடாமல் எழுவணும் எல்லாம் சிம்பிள் எழுவணும் டெட்ராமைன் அப்புறம் 2 டை சயனோ இப்போ சயனோன்னு எழுவணும் இப்போ நியூஸ் சிலபஸில் சயனைடோ முந்தி சயனோடுக்கும் மார்க்ஸ் கொடுத்தி போல் சரிதானே சயனைடோன்னு ஆன்சர் இல்லை ரைட் அது பிறகு இந்த அணு எழுவணும் சரிதானே எங்களை கற்றையனும் அல்லது ஒன்றுமே இல்லாட்டி நடுநிலையாக இந்தின்றா அந்த அணு அப்படி எழுதுவோம் கோபோல்ட் இதில் கோபோல்ட்டுன்னு எழுதுவோம் சரிதானே இதில் மைனஸ் இந்திந்தா நாங்கள் அதுக்கு வேறு பேர் எழுதுவோம் கோபோல்ட் இல்லை கோபோல்டேட் இப்போ அது கொப்பர் இருந்தால் அதில் மைனஸ் இதில் மைனஸ் ஏட்டமெண்டா கியூப்ரேட் ATEயில் முடியுது நீங்கள் தீரல் படிச்சிக்கும் FEN அயனு இதில் ஃபெரேட்டுன்னு வர ATEயில் முடியுது சரிதானே மைனஸ் வந்தால் அடுத்தது இவற்றை ப்ளஸ்ஸும் நடுநிலை முண்டும் இல்லாட்டி அதே அணுவோட பேர் கோபோல்ட் இதில் ப்ளஸ் இருக்குது இதில் பார்க்கணும் ப்ளஸ்ன்ற விளைவாக கடைசியில் அயனண்டு போடு இதில் கோபோல்ட அயன் வந்தாக்க இதில் கோபோல்ட் இதில் ஒட்சியர் நம்பரையும் போடணும் கோபோல்ட் 3 அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அயன் கோபோல்ட் 3 அயன் வரங்க பேரிடி வரைக்கும் அன்னைக்கு கோபோல்ட் 3 அயன் இப்படி ஒட்சியர் நம்பர் போடு இவத்தில் அயன் வந்தால் மட்டும்தான் அயன் போடுது இந்த நடுநிலையண்டா அயன் போட தேவையில்லை சரிதானே ரைட் விலைக்கு பேரிட அப்போ இதோட ஆன்சர் டெட்ரா அமைன் டைசயனோ கோபோல்ட் 3 அயனா கோபோல்ட் 3 அயன் இவ்வளோ வரைக்கும் ஸ்பேஸ் விடப்படாது இங்கே ஸ்பேஸ் விட்டது சரியா எனக்கு ஸ்பேஸ் விட்டு நான் அயன் போடுவேன் சரியா ரைட் லேசி வரைக்கும் நினைக்கி அப்போ இதுக்கு ஆன்சர் 2வது 2013 21வது MCQ பாருங்க ரைட் அடுத்தது 21வது கேள்வியில் பாருங்கள் 3D தொகுப்பு தானல் மூலகங்களை பற்றி சரிதானே 3Dயில் தொகுப்பில் தானல் மூலகமாக 3D மூலகம் 10 அதில் தானல் மூலகம் 9 ஜிங்க் தவிர்ந்த அடுத்த 9 மூலகம் 3D ஃபாரஸ்ட் அணுகுழுக்குகளின் சக்திகள் பெரும்பாலும் சமமாகியால் மாறுமொட்சியற்ற நிலைகள் உண்டாகின்றன சரி இப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 சக்தி நிலை வரிசை சக்தி கூடிக்கணும் போகிற 4s 3dயும் எங்களுக்கு அன்னலவா சமன்களை அடுத்தடுத்திக்கிறது அன்னலவா சமன் செல்லும் சரியா சமம் இல்லை பெரும்பாலும் சமன்கள் அன்னலவா சமன் செல்ல வரதான் மாறுமொட்சியற்ற நிலை உண்டாகினோ இது இலக்கு இது எடுக்கிறத வச்சு தானே நாங்கள் ஒட்சியற்ற நம்பர் துணியுது இதில் இப்போ எங்களுக்கு தெரியும் அது 3D எடுத்தால் மெங்கனஸில் +2லேருந்து +7 வரை ஈகி குரோமியத்தில் +2லேருந்து +6 வரை ஈகி சரிதானே மாறுமொட்சியற்ற வார இந்த இது சமனாய்க்கார் இலக்கு இது எடுக்கிறது வச்சு இந்த சரிதானே இது நீங்கள் ஒட்சியற்ற நிலை தலைப்பிலையும் படிக்கிறது ஈக்குவலில் சரிதானே ரிசோர்ஸ் புக்கையும் வச்சு கொஞ்சம் பாருங்கள் அப்போ ஃபஸ்ட் கூட சரி அந்த மாறுமொட்சியற்ற நம்பர் வர இந்த 4s 3D இலக்குது எக்குது அல்ல சரியான மின்னதிரியல் ஆவர்த்தனத்தினூடாக இடமிருந்து வளமாக படிப்படியாக குறைகின்றது இல்லை ஆவர்த்தனம் வழியே மின்னெதிர்த்தன்மை கூடும் ஸோ அந்த மின்னதிர்ப்பு ஆவர்த்தனத்தினூடாக இடமிருந்து வளமாக படிப்படியாக குறைகிறது இல்லை இடையில கூடி கொஞ்சம் குறையுதான் கூடி போய்த்து இடையில கொஞ்சம் குறையுதான் பொதுவாக கூடிக்கொண்டு போகிறேன் சரிதானே அதுதான் தியரி சரிதானே மின்னத்தன்மை வரிசையில் வந்து
இஸ்கெண்டியத்திலிருந்து இஸ்கெண்டியம், வெனடியம், குரோமியம், மெங்கனஸ் அப்படி சரியானே விளங்கப்படுத்தியும் பாருங்கள். பாருங்கள் மின்னேத்தன்மை 3D பாருங்கள். மின்னேத்தன்மை கூடிக்கன்னு போகிறேன், மின்னேத்தன்மை பொதுவாக கூடிக்கன்னு போகிறேன். ஆனால் இடையில எம்எனுக்கு குறையுது. அதே போல் இங்கே சியூக்கும் இப்படி கூடி வந்து ஜிங்குக்கும் குறையுது. காரணம் அதில் உறுதியான இலத்து நிலைமைப்பாரு, உறுதியான இலத்து போல் கொஞ்சம் கூடி குறையுது சரிதானே. அந்த சரியான இப்போ கூடுகான் பொதுவாக, ஆனால் இடையில கொஞ்சம் கூடி குறையுது. 2020 31 MCக்குள் பார்க்கணும்னா அந்த ஆரைக்கு இந்த ஆரை தொடர்ச்சியாக கூடுமா இல்லை, ஆரையிலையும் விதத்தில் ட்ராப் பண்ணு வர கொஞ்சம் குறையுதுன்னு வர ஆரையில் 2020 MCக்கு ஃபைனல் பேப்பராக அது அந்த கீழே வந்து விளங்கப்படுத்தி. அப்போ இது மின்னத்தன்மையில் ஓடுற தந்தனா பொதுவாக கூடுமா சரியாக கூடுமெண்டா அப்படி இல்லை. அடுத்தது பாருங்கள், அவற்றின் லோகச்சிறப்பியல்புகள் அதே ஆவதனத்தின் தொகுப்புக்குரிய மூலகங்களிலும் பார்க்க வலிமையானவை. நான் என்ன டி தொகுப்பில் வாரெல்லாம் உலோகங்களே உலோக பிணைப்பு வலிமை ஆவதனம் வழியே கூடுங்க உலோக பிணைப்பு வலிமை. அப்போ உலோக இயல்பு இங்கே கூடிக்கொண்டு போகும். அதான் சொல்ல வராங்க. அவற்றின் உலோகச்சிறப்பியல்புகள் அதே ஆவதனத்தின் தொகுப்புக்குரிய மூலகங்களிலும் பார்க்க வலிமையானவையோ. தொகுப்பையும் பார்க்க கூடுறேன் ஆவதன் வழியே உலோக பிணைப்பு வலிமை கூடுது. அப்போ உலோக இயல்பு கூடுது சரிதானே. இதே இது பியோட ஒப்பிட்டா இல்லை, பி தொகுப்போட ஒப்பிட்டா எஸ்எம்பிஎம் ஒப்பிட்டா தொகுப்புலேருந்து பி தொகுப்பு வழக்கல அலோக இயல்பு தான் கூடும். அங்கே அலோகங்கள் தான் வரும். அப்போ உலோக சிறப்பியல்பு குறைஞ்சி அலோக இயல்பு கூடுதுன்னு சொல்லுவாங்க எஸ்எம்பிஎம் ஒப்பிட்டா. ஆனால் டியோட ஒப்பிடக்கூட டியில் வரையில உலோகங்களே. அப்போ ஆவதன வழி உலோக இயல்பு கூடும் சரிதானே. உலோகங்களை மட்டும் கேட்டால் உலோக இயல்பு கூடும், உலோகத்தையும் அலோகத்தையும் வச்சு கேட்டால் அப்போ உலோக இயல்பு குறைஞ்சி அலோக இயல்பு கூடுதுன்னு சொல்லுவேன் சரிதானே. கவனம், பி தொகுப்பு வந்தீங்கன்னா கவனம். இப்போ இடத்துல வந்து கூட்டு சரி. தானல் மூலகங்களின் பல அயன் சேர்விகளும் பங்கீட்டுள்ள சேர்விகளும் நிறமுள்ளவையோ. சரி, குழுவில் அல்ல சாரி டி குழுவில்தான் நிறமே நெல்லாவார அயன் சேர்விகள் பங்கீட்டுள்ள சேர்விகள் எல்லாம் பொதுவாக நிறம் மீகி. நிறைய உதாரணம் அயனுக்கு நிறம் மீகி, சேர்விகள் நிறம் மீகி அதை நிறைவேற்றப்பட்டது சரியா. இப்போ உதாரணம் மனோஃபா மீனஸ் ஊதா, கே மனோஃபா சரியானே ஊதா, K2 CR2O7 செம்மஞ்சள் அப்படி படிக்கானே. இப்படி நிறைய சேர்விகள் பங்கேற்றுள்ள சேர்விகள் அயன் சேர்விகள் எல்லாம் நிறமிக்கு நீரேற்றப்பட்ட சேர்வைகள் படிக்கிய. டி தொகுப்பண்டாலே பொதுவாக நிறத்தை தோற்றுவிக்கிய. ஜிங்க் மட்டும்தான் நிறமற்றதாக வார பொதுவாக இஸ்கெண்டியமும். அடுத்தது போல் பொதுவாக நிறத்தை தோற்றுவிக்கும் அடுத்த சேர்வைகள். அப்போ அது ஓகே. அவற்றின் அடர்த்திகள் அதே ஆவதனத்தின் தொகுப்பு மூலகங்களிலும் பார்க்கக்கூடியனவாகும். அது சரி. உலோக பிணைப்பு வலிமையும் கூடுதே. நான் என்ன உலோக பிணைப்பு வலிமை ஆவதன வழியாக கூடும். உலோகங்களுக்கு தான் பாவிக்கு உலோக பிணைப்பு வலிமையா, அலோகங்களுக்கு வைத்து பாவிக்கிறல்ல. உலோக பிணைப்பு வலிமை உலோகங்களுக்கு உலோக பிணைப்பு வலிமை கூடு அத்திசையில் உருகுநிலை கொதுநிலை வன்மை அடர்த்தி உருகுநிலை கொதுநிலை வன்மை அடர்த்தி போன்ற பௌதீக இயல்புகள் கூடும். ஸோ அந்த கூட்டும் சரி. பொய்யானது ஹெட்டிக்கு 2வது ஆன்சர். அடுத்தது 26வது கேள்வி விளங்கப்படுத்திக்கு. 27வது கேள்வி பாருங்கள். 2013 27 அம்மோனியா சம்மந்தமாடு. ரைட். அடுத்தது அம்மோனியா பற்றிய பொய்யானது சரிதானே. கூட்டம் 15 உங்களை பார்க்கலாம். அம்மோனியாவில் நைட்ரஜனின் ஒட்சியற்ற நிலை -3. சரி, மின்னத்தன்மை கூடத்துக்கு -, இதுக்கு -3, இதில் +1 3 சரியானே. அப்போ அம்மோனியாவில் நைட்ரஜன் வந்து -3. அது சரி. அம்மோனியானது நெஸ்லரின் சோதனை பொருளுடன் கஃபில நிறத்தை தருகிறது பில. நாங்கள் அம்மோனியா சோதிக்கின்றா நெஸ்லரின் சோதனை பொருளோட செலுத்தினா அது வந்து கஃபில நிறமாக மாறும். இவன் சொல்லி இளஞ்சிவப்பண்டா பில. கஃபில் நிறம் என்றால் தான் அது சரியா. கஃபில் நிறம் என்றால் சரி. அந்த இளஞ்சிவப்படை சொல்லிக்கிறதால அந்த குட்டுப்பிலை. அம்மோனியா வந்து நெஸ்லரின் சோதனை பொருளோட கஃபில் நிறத்தை தான் தார. இப்போ 2ஆம் குட்டுப்பிலை தான் பிழையானதான் கேட்டு அதுதான் ஆன்சர். அம்மோனியாவானது நீர்த்தேக்க அமில உற்பத்தியில் மூலப்பொருளில் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது. அது சரியோ. HNO3 மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுது. நீங்கள் அது இண்டஸ்ட்ரியலில் படிக்கலுமா, இண்டஸ்ட்ரியலில் HNO3 தயாரிப்பில் படிப்பீங்க. மூலப்பொருளாக அம்மோனியா பயன்படுத்தப்படும். 4வது இண்டஸ்ட்ரியில் வரதான் பயன்படுத்த எண்ணெயில் அமிலக்கூறுகளை அகற்ற காரம் பயன்படுத்தப்படுது. பொதுவாக இந்த அம்மோனியா காரமாக பயன்படுத்தப்படுது. அதுவும் சரி. 5வது முக்கியமான ஒரு தாக்கம் NaNO3 அலுமினியம் தூளுடனும் NaOH நீர் கரைசலுடன் வெப்பமாக்கப்படும் போது அம்மோனியாவை உண்டாக்கின்றது. எங்களுக்கு தெரியும் NO3- NO2- ஈரியல்ஃபு மூலகத்தோட காரம் போட்டால் ஈரியல்ஃபு மூலகத்தில் அலுமினியம் போட்டதால் ALO2- அதோட அம்மோனியா வாயு விடுவிக்கப்படும் சரிதானே. NO3- ஈரியல்ஃபு மூலகம் காரம் போட்டாக்க அம்மோனியா வாயு
விடுவிக்கப்படும் அமோனியா உண்டாகின்றது. ஸோ கூட்டு சரி. NO3 மைனஸுக்கும் சரி, NO2 மைனஸுக்கும் சரியா, NO2 மைனஸுக்கும் நாங்கள் போடுவோம் சரிதானே. அடுத்து 2013 39 MCQ பாருங்கள். கட்டாயம் பண்பறை பகுப்பாம். ரைட் பாருங்கள். 13 கட்டாயம் பண்பறை பகுப்புல கூட்டம் 1 உலோகங்கள் குளோரேட்டுகளாக வீழ்படிவாக்கப்படுகின்றன. கூட்டம் 1 பற்றிய சரியானது கேட்டுகிறேன். கட்டாயம் பண்பறை பகுப்பு கட்டாயம் முக்கியம். ஏன் கட்டாயம் பண்பறை பகுப்பு பொதுவாக ஒவ்வொரு essay 9ஆவதுல பாட்டாக தொடர்ச்சியாக இந்த சரிதானே. கட்டாயம் பண்பறை பகுப்பு மட்டும் தெரியுமென்றால் அதில் நிறைய மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளும். essay 9ஆவது பாட் சரிதானே. முக்கியமான ஒரு செக்ஷன் கட்டாயம் படிச்சுக்கோங்க. கட்டாயம் பண்பறை பகுப்பு இன்னொரு நிற்கிற படிக்காட்டி அதில் கிளியர் ஆகிட்டுக்கோங்க. பார்ப்போம். கூட்டம் 1 அதாவது 5 கூட்டம் படிக்கிய 5 கூட்டம் 5 சோதனை. அது நான் essay திரும்ப விளங்கப்படுத்தேன். இதில் கூட்டம் 1 நாங்கள் ஐதான HCl போடுங்க, குளிர் ஐதான HCl போடுங்க. அப்போ Ag+ ஈந்தா அல்லது Pb2+ ஈந்தாக்க அல்லது Ag2 ஈந்தா குளோரைட்டுகளாக வீழ்படியும். வெள்ளை வீழ்படி உண்டாகுங்க. வெத்த செல்லுக பாருங்கள். ஐதான HCl சேர்க்கும் போது Ag+ Ag2+ இல்லை, அந்த Ag2+ வீழ்படிவாக இல்லை, Ag2 அதாவது Ag1+ தான் வீழ்படிவாகுங்க. அதோட Pb2+ ஆகியன இதில் அந்த ஃபெஸ்ட் கூட்டு பிழையாகியதால் Ag2+ஆல் பிழையாகுதா, வெறும் வீழ்படிவாக இல்லை, வெறும் வீழ்படிவாகாது. ஆகின கரைய தகவல் குளோரைட்டுகளை உண்டாக்குகின்றன. அதில் Ag2+ஆல் அந்த கூட்டு பிழையாகுது. AgCl PbCl2 ஆகியன மாத்திரம் நீர் அமோனியாவில் கரைந்து ஐதான HCl சேர்க்கும் போது மீள வீழ்படிவாவதில்லை. அதுவும் இல்லை. ஐதான அமோனியாவில் கரையும். நான் ஐதான அமோனியாவில் கரையுதுன்னு படிக்கிறதுக்கு Ag எழுத்துக்கள் தான். AgCl ஐதான அமோனியாவில் கரையும், AgBr செறிந்த அமோனியாவில் கரையும், Ag செறிந்த அமோனியாலையும் கரையாது. அமோனியாவில் கரையுதுன்னு சொல்லி Ag ரிலேட்டுகள், Pb ரிலேட்டுகளுக்கு நான் அப்படி படிக்கல. அப்போ நீர் அமோனியாவில் கரையும் யார்? AgCl தான். PbCl2 கரையாது, அந்த கூட்டும் இல்லை. சியை பாருங்க. ஐதான HCl சேர்க்கும் போது Ag+ Ag2 Pb2+ ஆகியன மாத்திரம் கரையாத வீழ்படிவுகளை உண்டாக்குகின்றன. அது சரி, கரையாத வீழ்படிவுகள் உண்டாக்குகின்றன. கூட்டம் 1 போட்டால் இந்த 3 ஏலைட்டுகளாக வீழ்படிவாகும் வெள்ளை கலராக. ரைட். டி கூட பாருங்கள். Pb2+ ஆனது வெப்பமான செறிந்த HCl வீழ்படிவாவதில்லையோ. Pb2+க்கு ஐதான அமிலம் போட்டால் தான் இப்படி வீழ்படிவாகுக. செறிந்த HCl போட்டால் Pb2+க்கு செறிந்த HCl போட்டால் சரியானே PbCl4 உருவாக்கும். PbCl4 நிறமட்ட கரைசல் அதோட இந்த H+ விளைவாக போகும். Pb2+க்கு செறிந்த HCl போட்டால் PbCl4 உருவாகுக, நிறமட்டது சரிதானே. அந்த இங்கே அமிலம் கட்டன் போகுமா? Pb2+ அந்த சரிதானே. PbCl2க்கு தானே Pb சேர்வைகளுக்கு செறிந்த HCl போட்டால் அந்த வீழ்படிவாவதில்லை. அது சரி. ஐதான அமிலம் போட்டால் தான் வீழ்படிவாகுது சரியானே. ஐதான அமிலம் போட்டால் தான் வீழ்படிவாகும். செறிந்த அமிலம் போட்டால் வீழ்படிவாகாது, கரைஞ்சிருமா. இப்போ இடையில PbCl2 உருவாகின்றாலும் சுமாரி PbCl2க்கும் செறிந்த HCl போட்டால் அவரும் இதே போல் கரைஞ்சிடுவார். ஸோ அந்த கூட்டு சரி. CD 3வது ஆன்சர் விலங்கெடுத்துக்கொள்ளும் சரிதானே. ரைட். முக்கியமான செக்ஷனோட இந்த ஹேலியில் கவனமாக வீடியோ பாருங்கள். சும்மா தேவைக்கு அவசரமாக பார்த்துட்டு போகாமல் விலங்கெடுத்து தேவையோடு பாருங்கள் சரிதானே. ரைட். அடுத்தது H2O2 கடைசி கேள்வி பாருங்கள். H2O2 பற்றிய பொய்யானது கேட்டி. H2O2 மூலக்கூறில் 2 ஹைட்ராக்சில் கூட்டங்களும் ஒரே தளத்தில் உள்ளன. பிள்ளை பாருங்கள். H2O2 நாங்கள் இப்படி 2 OH குரூப்பும் ஒரே தளமா. இவிடம் sp3 கலப்பு, இவிடம் sp3 கலப்பு, ரெண்டும் வேறு தளமா. sp2க்கு உட்பட்டால் தான் ஒரே தளம் என்று. sp3 வேறு தளம். நாகில் H2O2 2 வேறு தளத்திலே காணப்படுதா, 2 வேறுபட்ட தளம். ஒரே தளம் என்பதால் அந்த கூட்டு பிள்ளை. ஒரே தளம் என்று சொன்னதால் அந்த கூட்டு பிள்ளை. ஒரே தளத்தில் இல்லாத 2 OH கூட்டங்களை கொண்டிருக்கிறது தான் H2O2 மூலக்கூறா. முனைவுடைய மூலக்கூறு. அமில ஊடகம் மூல ஊடகம் ஆகிய இரண்டிலும் H2O2 ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் செயல்படும். அதுவும் சரி. நான் H2O2 பொதுவாக அந்த கூட்டம் 15 கூட்டம் 16 படிக்க அதில் H2O2 அமோனியா H2S SO2 அவங்க ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். H2O2வில் மெயின்
ஆக்சிஜனுக்கு பொதுவாக -2 -1 0 +1 +2 ஆறு H2O2 ஆக்சிஜன் வந்து -1 அதுலேருந்து -2க்கு +2க்கு புகையிலும் -2க்கு புகையிலும் சரிதானே சாரி 0க்கு புகையிலும் -2க்கு புகையிலும் -2 என்றால் H2O ஆக மாறிடும் H2O2 அல்லது O2 ஆக மாறிடும் H2O2 O2 ஆக மாறிய மேலும் அந்த H2O2 தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட்டால் O2 வரும் மேன் ஒட்சியேற்றப்பட்டால் தாழ்த்தும் கருவியாக இந்த டைம் இது ஒட்சியேற்றும் கருவி தாழ்த்தல் அடைஞ்சா சரிதானே எப்படியோ தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுது ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படுதா இப்போ MnO4- அவங்களோட இவர் வந்து தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுவார் சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகளுக்கு MnO4- Cr2S72- அவங்களோட இவர் வந்து அந்த டைம் இவர் வந்து தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுவார் சரியானே இதெல்லாம் உதாரணம் படிச்சிக்கும் அந்த இவரையும் பார்க்க குறைஞ்சது இப்போ Fe2+ கேளும் இப்போ H2O2 கேளும் Fe2+ Fe3+ ஒட்சியேற்றம் அந்த டைமுக்கு இவர் தாழ்த்து சரியானே அந்த டைமுக்கு இவர் ஒட்சியேற்றும் கருவி MnO4- தாக்கம் கூட H2O2 தாழ்த்தும் கருவி விளங்குதா இப்போ H2O2 கேளும் Fe2+ Fe3+ மாற்ற Cu1+ Cu2+ மாற்ற அப்படி ஏழும் இங்கே H2O2 தியரியில் படிச்சிக்கும் சரிதானே இப்போ ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் ஷேப்பும் அது சரி ஆனால் செறிந்த எச்சரிக்கை நீங்கள் கூட்டம் 15 படிக்க செறிந்த எச்சரிக்கை ஒருபோதும் தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட மாட்டாது சிறந்த ஒட்சியேற்றும் கருவியாக அவர் ஆனால் H2O2 H2S SO2 அம்மோனியாவெல்லாம் சிறந்த தாழ்த்தும் கருவியும் கூட அந்த ஒட்சியேற்றும் கருவியும் கூட மார்க் பண்ணிக்கோங்க தூய H2O2 ஆனது வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்புகளை கொண்ட நிறமற்ற திரவமாகவும் இல்லை தூய H2O2 வந்து இளம் நீல நிறம் H2O2 நீர்க்கரைசல் தான் நிறமற்றது H2O2 நீர்க்கரைசல் H2O2 Aqueous வந்து நிறமற்றது தூய H2O2 லிக்விட் வந்து இளம் நீல நிறம் மாசல் நிறமற்றதாக வந்து கூப்பிடல ஹைட்ரஜன் பிணைப்பு இனி மட்டும் ஹைட்ரஜன் பிணைப்பு இதில் உருவாகும் சரியான ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகும் இதில் டெல்டா + சீக்கிரம் ஒரு H2O2 ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்பில் உருவாகும் அது சரி ஆனால் அதனால் நிறமற்ற திரவமாகும் என்பதால் அந்த கூட்டு பிழையா சரியானே இந்த தூயது வந்து இளம் நீல நிறம் H2O2 ஆக்சிஜன் அணுக்கள் sp கலப்பம் இல்லை சிக்னா பொண்ணை தனிச்சொலி பண்ணுங்க 4 அப்போ sp3 கலப்பு sp கலப்பினமாக்கப்பட்டுள்ள பிள்ளை ஸோ இதில் வந்து 2வது கூட்டு மட்டும்தான் சரி ஸோ பி கூட்டு மட்டும் சரி 5வது ஆன்சரா இப்போ விளங்கிக்கு நினைக்கிய முக்கியமான கேள்விகள் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சரிதானே அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வணக்கம் புல்